தோழமை நெஞ்சுகளை, நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். கடினமான விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக நிறைவான வெற்றியும் அதோடு சேர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். ஒரு பெரியவர் இருந்தார். அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு காட்டுக்குள்ள நடந்து ஒரு கோயிலுக்கு போய் கடவுளுக்கு பலி செலுத்த போகணும். அதனால கோயிலுக்கு போயிருக்காரு. கொஞ்சம் இருட்டா இருந்த காரணத்தால் கீழே விழுந்து உடல் முழுவதும் சேரும் சகதி ஆயிடுச்சு. ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்படியே கோயிலுக்கு போக முடியாது அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் திரும்பவும் ஒரு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு திரும்பவும் அந்த குழியை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. இன்னொரு இடத்துல கீழே விழுந்துட்டார். அப்பயே மீண்டும் சேரும் சகதியுமா ஆயிடுச்சு. அட கடவுளே, டைம் ஆயிடுச்சு, இப்படியே கோயில் போக முடியாது, அழுக்கோட போக முடியாதுன்ட்டு திரும்பவும் போயிருக்காரு. குளிச்சிருக்காரு. புது ட்ரெஸ்ஸை போட்டு திரும்பவும் வந்திருக்காரு. வந்துட்டு இருக்கப்ப இன்னொரு இடத்துல குளிக்கல விழ போறப்ப ஒரு தாங்கி அப்படியே பிடிச்சிட்டான். ஐயா பெரியவரே இருங்க, நானே உங்களை கோயில கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு கையில ஒரு அரிக்கன் விளக்க வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து கோயில் வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த பெரியவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, நானும் அந்த குழியில விழுந்ததுன்னா திருப்பி போயிட்டு வேற ட்ரெஸ் இல்லை குளிச்சுட்டு வந்திருப்பேனோ வரமாட்டேனோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா பெரியவரே, நீங்க பத்திரமா கோயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாப்பா கடவுளுக்கு போய் நன்றி செலுத்துவோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. உடனே கூட இருந்த அந்த மனிதர் சொல்லியிருக்காரு, நான் கோயிலுக்குள்ள வரமாட்டேன், ஏன்னா நான் மனுஷன் இல்லை, நான் வந்து சாத்தான், ஒரு குட்டி சாத்தான். நீங்க நல்லவரா இருந்தீங்க, தினந்தோறும் கோயிலுக்கு வரணும், கடவுளுக்கு வழிபடணும், நல்லது செய்யணும்னு நினைச்சீங்க. உங்க முயற்சியை நான் முறியடிக்கணும்னு நினைச்சேன், அதனால ஒரு குழியை வெட்டினேன், விழுந்தீங்க, அடிபட்டுச்சு, ட்ரெஸ் முழுவதும் சேரும் சகதியுமா ஆச்சு, உங்க முயற்சி வீணடிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சேன். ஆனா விடாமுயற்சியோட திரும்பவும் குளிச்சுட்டு வந்தீங்க, திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கண்ணி வச்சேன், அதுல விழுந்தீங்க, திரும்பவும் விடாமுயற்சியோடு மீண்டும் பயணிச்சீங்க. அப்போ முதல் முறை நீங்க விழுந்தப்ப கடவுள் என்னவா பண்ணாரு, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. 2ஆம் முறை விழுந்து திரும்பி நீங்க வரப்ப உங்க குடும்பத்தில் இருந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. 3ஆவது முறை ஏன் தெரியுமா காப்பாத்தினேன்? ஒருவேளை 3ஆவது முறை விழுந்து விடாமுயற்சியோடு திரும்பவும் நீங்க கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்க பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு, அதான் அப்படின்ட்டு பத்திரமா கூட்டு வந்து விட்டேன் அப்படின்னா. ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி மட்டும் இல்லை, மீண்டும் நமக்கு நிறைவான அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது இதிலிருந்து புரிகிறது. இந்த நாளினிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.